இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியை நாம் சிந்திக்கின்றோம். இந்த நற்செய்தி வழியாக இயேசுவின் உரிமையை, இயேசு சொல்லக்கூடிய அந்த உரிமையை நாம் இங்கே பார்க்கின்றோம். என்ன உரிமை என்று நாம் கேள்வி கேட்டோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை, அந்த உறவு ஒன்றிப்பு. இயேசு கிறிஸ்து தன்னை தந்தையாகிய கடவுளோடு இணைக்கின்றார். தன்னுடைய தந்தையை, கடவுளை சொந்த தந்தை என இந்த நற்செய்தியில் அவர் அழைக்கின்றார். இதை சட்டமறிந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சான்றாக பல அடிப்படைகளில் தனக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை, அதை பற்றி அவர் எடுத்து கூறுகின்றார். இதன் வழியாக இந்த உலகில் வாழக்கூடிய எல்லோருமே தந்தையாகிய கடவுளோடு நல்லுறவில் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் திருவுளமாக இருக்கின்றது. அதைத்தான் அவர் முன்மாதிரியாக காட்டுகின்றார். நாமும் தந்தையாகிய கடவுள் தூயோராக இருப்பது போல நாம் தூயோராக இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகின்றார், நமக்கு கற்றுத்தருகின்றார். இயேசு எவ்வாறு தன்னை கடவுளோடு இணைக்கின்றார், தன்னை ஆண்டவராகிய கடவுளோடு ஒன்றிணைக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடிய வேளையில், உறவு நிலைகளில் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரக்கூடியவர், அவர் தீர்ப்பை வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவர், மாண்பை பெறக்கூடியவர். எனவே யூதர்களின் நம்பிக்கையும் சட்டமும் என்ன சொல்லுகின்றது? கடவுள் ஒருவரே தீர்ப்பு வழங்கக்கூடியவர். இந்த உலகில் யாரும் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் தந்தையாகிய கடவுள் தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அத்தகைய தீர்ப்பை வழங்கக்கூடிய ஆற்றல், உரிமையை கொண்டிருக்கின்றார் என்பதை இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அந்த நிலையில் இயேசுவுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு ஒன்றிப்பை நாம் பார்க்கின்றோம். அதே போல கடவுள் ஒருவரே நமக்கு வாழ்வு தரக்கூடியவர். இந்த உலகில் உள்ள எல்லாருக்குமே வாழ்வு தரக்கூடியவர் ஒருவர் உண்டு என்றால் அது தந்தையாகிய கடவுள் ஒருவரே. ஆனால் நாம் இயேசுவை பார்க்கின்றோம், அவரும் வாழ்வு தரக்கூடிய பணியை ஆற்றுகின்றார். ஒரு மனிதன் இறந்து இருக்கின்றான், அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கின்றான், அந்த மனிதனுடைய பாவத்தை நீக்கி அவனுக்கு மன்னிப்பு வழங்கி அவனுக்கு புதிய வாழ்வை கொடுக்கின்றார். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு மன்னிப்பு வழங்கி அவன் மறு உலகில் ஒரு நிலைவாழ்வை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார். எனவே பாருங்கள், கடவுள் வாழ்வு தரக்கூடியவர், இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் வாழ்வு தரக்கூடியவராக இருக்கின்றார், தீர்ப்பை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார், இந்த உலகில் மாண்பை பெறக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை என்ன? எனக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை என்ன? அதில் நாம் வளர்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகின்றார். அதே போல எனக்கும் என்னுடைய உடல், உள்ளம், ஆன்மா என்ற நிலையில் இருக்கக்கூடிய உறவு நிலை என்ன? இந்த மூன்று நிலைகளில் நாம் வாழக்கூடிய வேளையில் நாம் ஒரு புனித பயணத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு புனிதராக மாறுவதற்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றோம் என்பதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். யோவான் நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். சாவு குறித்து அவர் இரண்டு கருத்துக்களை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றார். ஆன்மீக இறப்பு என்று சொல்லுகின்றார். இந்த ஆன்மீக இறப்பு என்பது என்ன? இந்த உலகில் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முயற்சியுமே எடுக்கவில்லை, மந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் உழைக்கவில்லை, உழைக்க மனம் இல்லை, உழைக்க விருப்பம் இல்லை, எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எங்கும் செல்லவில்லை, வேலை செய்யவில்லை. இது ஆன்மீக இறப்பாக இருக்கின்றது. இரண்டாவது இறப்பாக உணர்வை நிறுத்துவது. நம்முடைய உணர்வை நாம் நிறுத்தி கொண்டோம். ஒரு மனிதன் துன்பப்படக்கூடிய வேளையில் நாம் அதை பார்க்கின்றோம். நம்முடைய உணர்வு அங்கே மழுங்கி போய்விடுகின்றது என்றால் உணர்வு நீதியான இறப்பு. எனவே இந்த இரண்டு இறப்பையும் அவர் கடிந்து கொள்ளுகின்றார். இயேசுவும் இது குறித்து நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். நம் எந்த நிலையிலும் இந்த நிலையிலிருந்து கடந்து செல்ல வேண்டும். நம்மிடம் இந்த ஆன்மீக இறப்பு, அதே வேளையில் உணர்வு இழந்த நிலையில் செயல்படாமல் நாம் இருக்கும் பொழுது நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் பிறருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை இயேசு கற்றுத்தருகின்றார். எனவே அந்த நிலையில் நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.